சென்னை நேரு ஸ்டேடியத்திற்கு வந்த நடிகர் ரஜினி ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். கூலி திரைப்படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா மற்றும் அவருடைய திரைப்பயணம் 50 ஆண்டுகளை நெருங்கி இருக்கிறது. அதாவது இந்த ஆண்டு அவருடைய 50வது ஆண்டு ரஜினிகாந்திற்கு தமிழ் திரையுலகில். இதை கொண்டாடும் விதமாகவும் இன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கூலி திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவோடு சேர்த்து இந்த நிகழ்வும் அதில் நடைபெறும் என்று தெரிகிறது. இந்த விழாவிற்கு தான் சற்று முன்பு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு தன்னுடைய போயஸ் இல்லத்திலிருந்து ரஜினிகாந்த் புறப்பட்டார். அப்போது ரசிகர்கள் போலவே இந்த கூலி திரைப்படத்தை தானும் ஆவலோடு எதிர்பார்த்திருப்பதாக கூறினார். கண்டிப்பாக இறைவன் அருளில் அது வெற்றியடையும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கை அவர் நெருங்கி இருந்தார். அப்போது அங்கு ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக குவிந்திருந்தார்கள். அப்போது அவர் தன்னுடைய காரில் மேலே ஏறி நின்று ரசிகர்களை அன்பை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்திருக்கிறார். நந்தா, இந்த நிகழ்ச்சியானது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்க இருக்கிறது. இதில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பாடல் வெளியீட்டு விழாவானது தற்போது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வந்திருக்கிறார். அங்கு ரசிகர்கள் ஏராளமானோர் சாலையில் நின்றிருந்தார்கள், அவரை பார்க்க காத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தன்னுடைய காரில் இருந்து வெளியே அதாவது காரில் மேல் விண்ட்ஷீல்டு வழியாக வெளியே அனைவரையும் கையசைத்து விட்டு உள்ளே சென்றிருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.